வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி ஃபேக்ட் தான் பார்க்க போறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டாபிக்ல வீடியோ வேணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு டாபிக்ல உங்களுக்காக வீடியோ நிச்சயம் வரும். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நபர்கள் சண்டை போட்டு பிரிந்த பிறகு அவர்கள் வாழ்க்கையில் இவர்கள் இருவரும் மீண்டும் சேர்ந்து பேசினார்கள் என்றால் கண்டிப்பாக அதில் ஒருவர் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியாமல் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக திடீர்னு பிரேக்கப்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அகைன் நீங்க மீட் பண்ணி பேசி லவ் மேட்சப் பண்ண நினைச்சாலும் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் இருந்த போல இருக்குமானா நிச்சயமா இருக்காது. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அந்த ஒரு இடத்துல நீங்க ஒழுங்கா பேசினாலும் அவங்க ஒழுங்கா பேச முடியாம இருக்கும். சப்போஸ் அவங்க ஒழுங்கா பேசினாங்கன்னா நீங்க ஒழுங்கா பேச முடியாம இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் அது சேரும் பொழுது நல்லதா இருக்கும். பட் உண்மை என்னன்னா அந்த ரிலேஷன்ஷிப் அதிக நாட்கள் வராதுன்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனதளவில் நினைத்து கொண்டு மனதளவில் உண்மையாக விரும்பி கொண்டிருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக எந்த காரணத்துக்காகவும் மற்ற பெண்களை திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். எந்த ஒரு ஆண் மற்ற பொண்ணுங்க மேல இன்ட்ரெஸ்ட் எடுத்து மற்ற பொண்ணுங்களை பாக்குறாங்களோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்களும் அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு போர்ஷன். நீங்க இல்லைனாலும் வேற ஒருத்தங்க வர போறாங்க அப்படின்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு போர்ஷன் தான் உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஆண். பட் உண்மையாவே ஒரு ஆணுக்கு மனசுல உண்மையாவே உங்க மேல காதல் இருந்துச்சுன்னா நீங்களே அவங்க லைஃப்ல இல்லைனாலும் அவங்க வேறு ஒரு பொண்ணை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க உள்ள மனசுல உள்ள நீங்க தான் இருப்பீங்க. அதுதான் உண்மையான ட்ரூ லவ்வாகவும் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய ஆண்களை விட பெண்களின் மனதளவில் ஒரு நபருக்கு கஷ்டம் வரும்பொழுது அந்த தெரிந்த நபர் தெரியாத நபர் என்று கூட பார்க்காமல் அவர்களுக்கு உதவி செய்வார்கள். இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்பவே இறக்க குணம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் த பெண்கள் ஒரு விஷயத்த பண்றதுக்கு பயந்தாலும் பட் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதாவது மற்றவங்க கஷ்டப்படும் போது மற்றவங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போது இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும், நம்மளால முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி நிறைய பெண்களுக்கு இப்போதைக்கு இருக்குதான். முக்கியமா அவங்க அந்த ஒரு விஷயத்த நிறைய பெண்கள் பண்ணவும் செய்யறாங்க. உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் இல்ல பெண் யாரா இருந்தாலும் சரி அவங்கள சரியா புரிஞ்சுக்காம இருக்கிற வரைக்கும் தான் நீங்க அவங்க லைஃப்ல ஒரு விஷயமா இருப்பீங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட மதத்துவம் அவங்களுடைய முக்கியத்துவம் என்னன்னு உங்களுக்கும் புரியும், மற்றவங்களுக்கும் புரியும். ஒருவரின் மனதில் எப்போது ஒரு உண்மையான காதல் வருகிறது என்றால் அந்த ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில் சின்ன வயதில் இருக்கும்போது வரக்கூடிய காதல் தான் உண்மையான காதலாக இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் லஸ்ட் அப்படி இல்லைன்னா இந்த மணி இது மட்டும்தான் லவ்ன்ற ஒரு விஷயமாவே இருக்குது. லஸ்ட் மணி இல்லாத ஒரு காதல் இல்லையா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாருமே அதை நோக்கி தான் பயணித்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அப்படின்ற மாதிரி லைஃப்ல நிறைய பேர் இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த ரெண்டு விஷயம் இல்லாமலும் நிறையவே விஷயங்கள் லைஃப்ல இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா உங்க லைஃப்ல நீங்க எப்போ உண்மையா விரும்பியிருப்பீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசுல நீங்க இருக்கும் பொழுது நீங்க விஷயங்கள் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பவரா இல்ல அது லவ்ன்றதா இல்ல அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கதான் உண்மையா இருக்கும். ஒரு நபர் மனதளவில் விரும்பி இருக்கும் பொழுது அந்த நபருடைய கஷ்டத்தையும் சோகத்தையும் அந்த நபர் பார்வையிலே தெரிந்து கொள்ள முடியும். உண்மையான காதலாக இருந்தால், அதாவது ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுடைய பார்வையை வச்சு நம்ம பல விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். உங்க லைஃப்ல நீங்க விரும்பக்கூடிய ஆண் உங்களை உண்மையா விரும்புறாங்க அப்படின்னா இல்ல நீங்க அவங்கள உண்மையா விரும்புறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பார்வையிலேயே நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்க லைஃப்ல அது இருக்கா இல்லையான்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஒரு ஆண் உங்களை உண்மையா தான் விரும்புறாங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.